கேக்குற ஏன் ஓயாதவையா ஒம்மாதவையா உட்காதவையா பொண்டாதவையா எங்களை மாறுற கொய்யால கொள்ளையா கேக்குற என்னடி விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும் அடியே ஆலமுத்த முண்டிய ஏண்டா நீ ஊருக்கு விடுற மாதிரி என்ன ஏய் விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும் ஏய் மூடு வாயே மூடுற வாயே நீ மூடுறி ஆடுற ஆம்பளைய அடியே பொம்பளைய வாரமா போய் தொலை நீ வாரமா போடி நாசமா போறடா புடிச்சிட்டு ஒம்மாத குடிக்கலையாடா எங்க அப்படி ஏறி கை தண்ணே பாரு 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 மேட்டூர் அவரி மீனோட்டம் பாத்தியா கொல்லுகாரு பத்தி ஒரு அட்டு உழைத்த ஏறிக்கையா ரிச்சா உள்ள எத்தனை பேர் ஏறினோம் பஞ்சம் பண்ணுறோம் ஏமா அழுவுற என்ன ஆச்சு அண்ணா நான் வடக்கு வச்சனா அந்த எலும்பாட்டுக்கிற கிழவன் குடிச்சு தலைவலியே கடிச்சு புட்டான் இருக்கு கடிச்சே புட்டானாமா ஏப்பா தலைவலியே குடிச்சு நறுக்குன்னு கடிச்சு புட்டானா அவரதான் சொன்னா யாரு என்னமோ பண்ணிக்கிற பைத்தியக்கார போய் வரா ஒரு டைம் தானே அது என்ன நீ நினைக்கிற மாதிரி கல்யாணம் தான் இருக்கும் இப்பேற்பட்ட ஊருக்குள்ள சரி முத முறையா வெளியே வந்திருக்கிறேன் நான் இந்த ஊருக்கு இப்பதான் முத முறையா வந்திருக்கிறேன் அப்பதான் வந்திருப்பா சரிம்மா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொந்தக்கார இந்த ஊர்ல இல்ல உனக்கு இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது யாருன்னு தெரியாது அவங்களுக்கு தொட்டில் விட்டியா அண்ணா என்கிட்ட பேசுறதுக்கு இந்த ஊரான ஊருக்குள்ள ஒரே ஒரு குஞ்சா கோர தானமே இப்பதான் குஞ்சு தொலைவிட்டாங்க போனா உனக்கு குஞ்சு தானே வேணும் உனக்கு நெட்ட குஞ்சு வேணுமா குட்டை குஞ்சு வேணுமா போன குஞ்சு வேணுமா இல்ல அந்த பசங்க குஞ்சு எல்லாம் வேணுமா உனக்கு அவங்களும் என் பிறந்த மாதிரி ரசிகர்கள் அல்ல அவங்க மாமனு சொன்ன அண்ணா என்கிட்ட பேசுறதுக்கு நல்லா அழகா அறிவா நல்லா ஆம்பளைய புடிச்சு விடு அவ்வளவுதான் அவனுக்கு 30 எத்துட்டான் நல்லா ஒரு ஆளு கேக்குற ஆமா ஆமா மதுரை மாவட்டத்துல ஒரு மாடுபிடி வீரம் ஒருத்தமா அப்படியா அவனை கூட்டிட்டு வந்துங்கிறேன் பிடிப்பாரு அருமா பிடிப்பான் ஆனா அவனுக்கு வந்து மாடு குத்தி சைடுல செயின் போடணுமா சரி சரி மாடு மெயின் கேட் நிக்க வச்சிருக்கான் அவன் பேசுமா போய் அருமா பேசுவான் போய் பாருடா போய் பாரு நல்லா மின்னு ஒண்ணு நம்பிட்ட போய் நல்லா மின்னுக்கு வந்துருமா போனீனா போய் பாருடா பாரு ஐயோ அம்மியா வெயிட் அதிகமா ஒரு 95 கிலோ வீடு போக முடியும் எவ்வளவு வசதியா போற எனக்கு போய் வர அம்மா கூப்பிடுங்க அம்மா பாரு ஓடுங்க போடா இரா காலையில ஆத்தி பேசிக்கிறோம் ஏமா ஏண்டா ஓய் இப்பேற்பட்ட ஊருக்குள்ள கண்ண நடுவில ஒரு பொட்டப்பட வச்சிருக்கேன் சரி உங்கூட்டு பொம்பளையா எவ்வளவு வருத்தப்படி வீடுமே அந்த பசங்க விட்டா நீ பாத்துக்கிட்டு போயா ஏமாடா பின்னாடியே வந்தனே பின்னாடி நக்கறதுக்கு வந்த அவன் அடிக்கிறதுக்கு அடிச்சியா ஆமா அடிங்க எப்படி ஏன்டா இந்த ஆன பள்ளத்துல வந்து ஒரு பொம்பளை பிள்ளை மேல கைய வச்சுட்டு போனவை நல்லா இருந்துருவானா நல்லா இருக்க முடியாதுமா அவன் அப்படியே அல்லல்லே குத்தி ஓம குத்தி அப்படியே செத்து போற அளவுக்கு பண்ணி போடுவாங்க என் பிறந்தவ மாதிரி ஆமா ஏன்டா நீ வந்து இப்படி தூக்கிட்டு போற எங்கேயோ கடை தெல்லவாரி பையன் சரி என்ன தூக்கிட்டு போறா நீ பாத்து கம்முனுங்க நான் வந்து அடிக்கிறவன் சட்டி சட்டின்னு என் கூட பிறந்த வந்துக்கிறான் நாங்க நின்னுட்டு இருக்கிறான் அப்படியா சொல்லி போட்டுனா கைய கால ஒடிச்சு கண்டிப்பா ஏண்டா ஏண்டா மாலை கட்டவனே சூடு கட்டவனே சொல்ல கட்டவனே அந்த வாயா இந்த வாயா ஏன்னா ஏத்தி கூட்டி போய் தேவரிய பத்து பையா தாச்சி பத்து பையா தென்வாரி பத்து பையா முண்டிச்சு பையா இல்ல சொந்தமா பந்தமா சாதியாச்சனமா ஒட்டா உறவா இல்ல பெத்தா பரப்பா அவங்க 60 கொடுத்தியா தோரங்கள்ல 90 கொடுத்தியா மாமனா மச்சானா பார்த்தவனா பார்க்காதவனா வந்தவனா வாவாதனா இல்ல எங்கிட்ட நாயில மேல வந்தாங்க அடி கம்பங்காட்டுக்கு போனவள சோளங்காட்டுக்கு போனவள முள்ளுங்காட்டுக்கு போனவள ஏரிக்கு போனவள நாளை முன்ன மாதிரி காத்துக்கிட்டு போறதில்ல எத்தனை போட்டு அழுத்து நீ இதெல்லாம்
அப்படியே விளக்கு மாதிரி பிடிச்சு போயிடும். இங்க பாரு உங்க மச்சான் இருக்கிறாரு, அக்னி பீல மச்சான் ஷாகர். மாமன்டா. ஷாகர் மாமனா? மச்சான் இல்ல மாமன். அவா எங்க சித்தப்பன் தான் மச்சான். எல்லாருமே உனக்கு மாமனு. ஆமா. போற பக்கமே டேய் சொந்த மாமன்டா. இந்த வீடியோ மட்டும் நல்லா சீக்கிரம் நாளைக்கு எடிட் பண்ணி போடு. நான் அரவிந்த் மச்சான் கிட்ட காட்டணும். டேய் டேய் இவ சொந்த தாய் மாமன்டா. சரி சரி. அப்படி டேரக்ட் பண்ணமா. ஓய் என்ன பார்த்த உடனே உனக்கு ஏதோ தோணலையாடி? நிறைய தோணுதடி முண்டே. ஒரே ஒரு பாடல் பாடுவாயாடி? வாரண்டி முண்டே. ஏய் பாட்டு யாரா முண்டங்கற? பாட்டு பாடுறோம். பாடுவாயா? பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி நீ பலபலனே சொல்கிறே பவள கண்ணாடி பக்குவமா வந்தகிட்டே மாமா முன்னாடி அழகே அழகே உனவனே அல்லவா உனவன கையா பிடிக்கணும் கண்டவுமா கொடுக்கணும் தப்பு பண்ணா பண்ணாதில்ல பொய் கூட சொன்னதில்ல நானே நானே அப்பா அம்மா அடிச்சாலோ உன்னை தட்டி அடிச்சாலோ சத்தியமானே உன்னோட மாட்டே யாரு கேட்டா நீ எதை பாரு நாசமா தான் போவே. நாளை புடிச்சுக்கிட்டா நீ மாசமா தான் போவ. காலகட்டா நீ எல்லாம் இப்படியே போயிருவே. உங்களோட என்ன பைத்தியமா புடிச்சு நான் மேச்சேரி போய் டம்பேறிட்டு வரதுக்கு வண்டியில வந்துட்டு பாரு. காலகட்டத்துல இருந்து உள்ளூர் மாதிரி ஒரு கரண்டி எண்ணெய் கொடுத்துட்டு வர. ஒரு கரண்டி என்ன பத்தாது, ஒரு டின்னு 5 லிட்டர் எண்ணெய் கொடுக்க சொல்ல. நாளைக்கு போய் பலகாரம் சுட்டு தந்துட்டு கூத்து வரோம். நீலாம் எங்கடா அப்படி வந்திருக்கிற? நாளைக்கு கூத்து மசக்காளி ஊர்த்தானே, நாளைக்கு பேசிக்கலவா. டேய் ஓய் பொம்பளை கிட்ட அடக்கு சடக்கமா பேசி போற வெளியில விளக்க மாதிரி வெறி எடுத்து போயிடும். ஏய் உலகத்துல ஆம்பளை தான் பெருசு. ஏய் பொம்பளை தான பெருசு. ஏய் ஆம்பளை தான் பெருசு. ஏய் பொம்பளை தான பெருசு. ஆம்பளை இல்லாம உங்களால பொம்பளைங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பொம்பளை இல்லாம ஆம்பளையால பிடிக்க ஆட்ட முடியாது. சரி பொம்பளை பெருசுனா நிரூபிச்சு காட்டு. ஏய் நீ பஸ் நிரூபிடா. ஆம்பளை பெருசு நீல. ஆம்பளை நிரூபிடா. இல்ல நீ நிரூபிச்சுனா நீ ஆம்பளை தானே. ஆம்பளை தான் கை சோடு நீல. இப்ப நீ நிரூபிடா. இந்த தங்க தமிழ்நாட்டுல நம்மளாட்ட இளைஞர்கள் இல்லைன்னா இந்த பொம்பளைங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பொம்பளைங்களை சம்பாரிச்சு போறதுல இருந்து வீட்டுல அரிசி பருப்பு நல்லது கெடுதெல்லாம் நாம தான் பண்றோம். நாம இந்த பொம்பளைங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த தங்க தமிழ்நாட்டுல ஆம்பளை தான் பெருசுனா ஆம்பளைங்கள ஒரு டைம் கை தட்டுன்னு பார்க்கலாம். மானத்தை கேள். அங்க பாரு அங்க பாரு. மணி வந்தனா ஆப் அடிச்சு போடுவேன். இங்க பாரு. இங்க வா. நீங்க எல்லாம் பிள்ளைக்கு பையங்களா? யாருமே தட்டல. அந்த குண்டு பையன் மட்டும் தான் தட்டினா அதுவும் செல்லாத ஓட்டு. அப்படின்னா பேச மாட்டோம். அதுவும் செல்லாத ஓட்டு. இங்க பாரு. ஓய் பொம்பளைங்க ஓட்டு யாரு கட்ட? சரி. இந்த தங்க தமிழ்நாட்டுல பொம்பளைங்க தான் பெருசுன்னு இந்த ஆனப்பள்ள மக்கள் ஏன் தாய்க்குளம் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். எல்லாரும் ஜோர பொம்பளைங்க கை தட்டு. கட்டக்கூடாது. பாரு கட்டக்கூடாது. நான் சொன்னா கேட்கணும். கட்டக்கூடாது. கட்டக்கூடாது. நான் எதுக்கு தான் அதுக்குள்ள செத்து போடாதே. அதுக்குள்ள சூப்பர் சாவுடா. அங்க பாரு ஆம்பளைங்கள கை தட்டுங்க. அப்படி இல்ல. அப்படி கள்ள ஓட்டு செத்து போயிரு. நீல பொடிக்கிறதே வேஸ்ட். நீல ஏன்டா ஆம்பளை இருக்கற? பாதி விட்டுட்டு போனா கோயம் சம்பளம் காலையில சும்மா அவுப்பாங்களா? காலையில விட்டுச்சா 3000 கேக்குறீங்க. 3000 ஓயில பண்ணி சம்பாரிச்சு. யார் இங்க இருக்கிறீங்க எல்லாம் எங்க ஆயா அப்பன் தான்டா. இங்க இருக்கிறீங்க எல்லாமே எங்க ஆயா அப்பன் தான்டா. எந்திரா முதுகுல போட்டு எந்திரி. முதமணி மடுவியா? ஏண்டா சேகர மச்சான் வாயா. வரல. என்ன வரல? சுண்டலுக்கா முட்டுன நேரம் வண்டி எடுத்து திருப்பி நம்ம கரமலி. கைய கால ஓடிச்சு போடுடா டேய். ஏ தோரா. ஓய் தோரா. நான் பேக் உள்ள வை. கண்ணம்மா. நாமளே பேசிக்கணும் ஆமா. நீங்க போமாடி. போமால அங்க இருக்கு. நான் நீ தான் நினைச்சிட்டேன். அவருக்கு 55 வயசு ஆகுதா கம்முனுவா? அரே
நீ தானே சொன்ன 55 வயசு ஆகுதுன்னு. என்னமா நாமளே பேசி சொல்லியிருந்தா நடிகர்கள் ஆகிவிடும். ஆமா. நாட்டுக்கு நாடு மகா நாடு. ஆமா. அருமை பெருமை சேர்ந்த அழகு திரு பொன்னாடு. பொன்னாடி. இப்பேற்பட்ட புண்ணிய சபையினுடைய பேர் என்னடி? அதே ஒருத்தன். இதே ஒரு நம்மள ஆட சொன்ன ஒருத்தன். ஆட சொன்ன என்ன ஊரு? பொம்பளை ஊதிச்சு அப்புறம் பாய் பாடுற எங்க பச்சை புச்சர். என்ன குஞ்சு பிடிச்சு பாக்குறேன். உள்ள வேஷம் போட்டு இருக்கிற அது வந்து நெஞ்ச பிடிச்சு வத்துறான்டா. யாரு காந்தி அண்ணா? அவருக்கு ஒரு ஆசை தான் மாமால. சரி சொல்லுமா. அம்மா இப்பேற்பட்ட புண்ணிய சபையினுடைய பெயர் என்னடி? அம்மா இங்க பாரு, நீ ஒன்று நடிச்சிட்டு இருக்கிற. நான் ஏமாந்து போயிட்டு நீ என்ன பார்த்து உனக்கோசரமா ஒருத்தர் ரெடி ஆகுற. அப்படி யாரு? ஊரு பேர் சொல்லு. ஊர் பேர் சொன்னா ஒரு கூப்பிட்டுக்கலாமா? ஊர் பேர் சொல்லு. நீ வந்து ஆனப்பள்ளம். ஆனப்பள்ளத்துக்கு சிறப்பு விருந்தினர். இப்பேற்பட்ட ஆனப்பள்ளத்துக்கு நான் வந்திருக்கிறேனே. இந்த ஆனப்பள்ளத்துல சிறப்பு விருந்தினர் யாராவது இருக்கிறாங்களா? நம்ம அக்னி புயல் யூடியூப் சேனல். கட்டி கிடக்காத காலை, கட்டு கடங்காத காலை, கட்டிடும் காலை, எந்த ஒரு பெண்களையுமே ஏறெடுத்து பார்க்காதவன் சிங்கக்குட்டி சேகரையாவை அன்புடன் மேடைக்கு வரவேற்கிறோம். வாருங்கள் வாருங்கள். எங்க மாமா. ஆமா ஏ மாமாப்ள வரமாட்டேங்க. மச்சான் நல்லா எடுத்துட்டு பாரு. பருப்பு குழம்பு, கறி குழம்பு. எங்க டேய் அண்ணா பையன்டே போயிட்டு அண்ணா இந்த கண்ணாடி கழட்டி போடுனா. கண்ணாடி கண்ணா கண்ணு தெரியாதடா. உனக்கு தெரியாதா? கூத்து மகரிகளுக்கு கண்ணு தெரியாதா? ஓ இது கூலிங் கிளாஸ் போட்டா தான் கண்ணு தெரியும். சரி மாமா. ஓய் இவள அழகா வந்திருக்கிறியே, என்ன பார்த்தா உனக்கு ஏதாவது தோணும்? அடக்க அமிர்த உட்காரு. என்ன பார்த்தா உனக்கு ஏதாவது தோணுதா? தோணுதாயா? நல்லா நசுக்குவியா? நசுக்க மாட்டேன். அவன் நசுக்குவியா? நல்லா ரசிப்பட்டமே பாடல விடுவியா? பாட்டுலாம் நல்லா பாட்டு பாடுவாயா? பாட்டு குண்டனமேட்டில் நானும் அன்பழகன் வரும்போது 3 பாட்டில் வாங்கணும். என்னது? வாட்டர் பாட்டில். அத கேட்கல. என்ன? ஆனா பாடல் பாடுவாயா? பாடலா? நீ பாடல் பாடுறதுல சிறப்பு இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். நல்லதா ஒரு பாட்டு பாடுங்களேன். அண்ணா எடுத்து ஒண்ணு ஒருத்த. நேத்து பூத்தாலே ராஜா முத்து வைக்க கூடாதோ காத்துட்டு கட்டி போடாதே குமரிக்கிட்டு கண்கள் பாடாதோ காதல் நெட்டு. நேத்து பூத்தாலே ராஜா முத்து வைக்க கூடாதோ சபாஸ் சபாஸ். அம்மா தேராட்டம் ஆடிக்கொண்டு அன்னை கிளியாட்டம் பாடிக்கொண்டு அம்மா தேராட்டம் ஆடிக்கொண்டு அன்னை கிளியாட்டம் பாடிக்கொண்டு அத்த ஜாமத்தை தேடிக்கொண்டு நித்தம் வருவாளோ அல்வா துண்டு. அத்த ஜாமத்தை தேடிக்கொண்டு நித்தம் வருவாளோ அல்வா துண்டு. ஏ நல்லா பாடுறாருடி. அவர் ஒரு முத்தம் கொடுத்துருடி. இங்க முத்தம் கொடுத்துட்டனா அங்க விரிசலாயிரும். ஏய் உன் தாய் மேம் தான கொடு. எங்க அத்தை கோச்சிவா. கோச்சு இன்னொரு பாடுவியா? இன்னொரு பாட்டா? நல்லதா பாடு பழசா. ராஜாத்தி காத்திருந்தா ரோஜா போல பூத்திருந்தா. ராஜாத்தி காத்திருந்தா ரோஜா போல பூத்திருந்தா. ராஜா பொம்மு நீ வந்தாலே ராகத்தோடு பாடி வந்தா. ராஜா பொம்மு நீ வந்தாலே ராகத்தோடு பாடி வந்தா. இந்த பொன் வாசலுக்கு நீ எடுத்து வரலாமா? ஊரெல்லாம் போய் வரவே தேரிழுக்க மாமானே. காலங்கள் மாறி போகும் காவல் மட்டும் மாறாது. வரலாமா 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 வரலாமா. ராஜா நீ காத்திருந்தா ரோஜா போல காத்திருந்தா. ராஜா பொம்மு நீ வந்தாலே ராகத்தோட பாடி எவ்வளவு அழகா பாடுறாருடி எங்க மாமே. உன் மாமா சூப்பர். மாமே சூப்பரா பாடுறீங்க. ஒரு கிஸ் அடி மாமனுக்கு. வேணாம். ஒடிய 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 வர வர என்ன செத்தே போயிட்டேன். என்னம்மா அப்படி செல்லும் கோமாளிக்கு மட்டும் அக்னி புயல் டீஷர்ட் கொண்டாந்து கொடுத்துட்டாரு. நம்மளுக்கு யாருக்கும் தெரியல. அவரு என்னுடைய மாமா கொடுப்பா அப்படி கொடுப்பா அப்படி வாயில
எப்பேற்பட்ட சபையில வைத்திருக்கக்கூடிய அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் என்னடி? ஒன் தகை என் காதலி. ஏன் தங்க உனக்கு காதலி ஏச்சு போடுவா? என் தங்கச்சி கேட்டானா? ஐயோ நான் ரொம்ப ஓட்டிட்டேன். இல்ல வேண்டாம் கண்ணுமா பொன்னடையா தெரித்தெரித்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய தாமரை பத்தினி தவசு. தாமரை பத்தினி தவசி. ஆமா சரி. அப்படி என்கின்ற ஒரு புண்ணிய கதையை ஆமா குரு பெரியார்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சரிமா? அப்படி கேட்டாலும் இப்பேற்பட்ட கதையில சபைநாடு காண வந்திருக்கிறேன். ஆமா நான் யாரு எமது பெயர் என்ன சொல்லி ஒரு வந்தம் தெளிவாக செவி கொடுத்து கேட்க. அதான் யாரு பெயர் என்ன சொல்லத்தாயே? எனக்கு ஒரு ஆசை நீங்க நேரமா வீட்டுக்கு போயிடலாம். இப்பயே போயிட்டு நான் போன வண்டி எடுத்தோம் தொட்டு விட மாட்டேன். எக்கு தப்பா நீ அங்கே ஏதாவது நடந்துக்கிட்ட அப்படியே தொட்ட பக்கடையில அடிச்சு போடுவேன். பொம்பளை அடிச்சுன்னா எனக்கு கூச்சு போட மாட்டேன். செத்து போயிரு ரெண்டே சூடு சொல்லலாம். எங்க வீட்டுக்கார நேத்து அப்படி 8 வச்சு அப்பயும் எனக்கு கோவம் இல்ல. செத்து போயிடா இப்படியே அடிச்சுதான் காலம் மண்டி பண்றீங்க. அண்ணே அண்ணே அப்படி இந்த கேளு எமது பெயர் ஒரு தெரு. ஆமா செவிகளி விழுந்ததா என்ன காது மேல அடிச்சு சொல்லு. அப்படியா? ஆமா. அங்க பாரு அங்க யாரு கூப்பிடுறாங்க? ஏண்டா நீ என்ன காது மேல அடிச்சு சொல்லுனே? கரெக்ட் தான். அவனே தான் கேக்குறான். டேய் காது கேக்குதா இல்லையா? இங்க பாரு எனக்கு காது மேல அடிச்சுட்டல. விடியகாலம் 5:30 மணிக்கெல்லாம் நீ தாலி எடுத்து தவுட்டு பானையில போட்டு உள்ள புருஷனு புள்ளாய்கள் சுத்தி போடுவ. பள்ளி வலிக்கு 25 வருஷம் ஆகுது. அப்படியே பழிக்கும் போது எத்தனை மணிக்கு? காலையில 5:30 மணிக்கெல்லாம். 5:30 மணிக்கு தாலி எடுத்து தவுட்டு பானையில போடுவா? ஆமா. பாரு 6 மணிக்கு எங்க விபி மாமா இருக்கிறார். இன்னும் மணியனை கட்டிட்டு போய் கேட்பேன். இவெல்லாம் குடும்பத்து பொம்பளையா? அப்படி இல்லையா? இங்க பாரு அந்த ஸ்டவ் கட்டி போட்டுக்கிறவன கல்யாணம் பண்ணி போய் கேட்பேன். அவன் பேர் அன்னைக்கு படிச்சுட்டு போன மறந்து போயிட்டேன். பூபதி பூபதி கல்யாணம் பண்ணி போயிருந்தா பூபதிக்கு தான் லாட்டரி அடிக்குது இன்னைக்கு. ஓடுறா வாய முடி கண்மா அப்படி கேட்டாலும் நான் சோழ ராணியாக பெண் இருந்திருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாயார் சொல்லு பார்க்கலாம். சந்திரமகா ராஜிருக்கும் அப்படி சாந்தனா தேவிக்கும் நான் சோழ ராணியாக ஒரே ஒரு மகனாக பெண் பிறந்து நான் யாரையும் மாலை பண்ண முடியும். சொல்லு தாயே. கண்ணுமா சொல்லிட்டேன்.
வந்தவர் யார் தெரியுமா? யாரு? இந்த 96 கிராமத்துக்கும் அதிபதியாக விலகி வரக்கூடிய சோழராஜ மன்னனே என்னை மறைமணம் முடித்தார். யாரு அந்த சோழராஜ மன்னன் திறந்த வாயினா? ஆமா, அவர்கள் தான் உங்களை திருமணம் செஞ்சாரு. சோழராஜனை திருமணம் செய்து நாங்க இன்ப சுகத்தோடு சோழராஜ நாட்டிலே வாழ்ந்து வருகிறோம். சோழ நாடு வந்து 96 கிராமத்துல ஆமா சிறப்போட வாழ்ந்து வரீங்க. 96 கிராமத்துக்கும் அதிபதியாக விளங்கி வரக்கூடியவர் என்னுடைய கணவராக விளங்கப்பட்டவர் சோழராஜ மன்னன். ஆமா சரி, எனக்கு ஒரு யோசனை. கணவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, போய் என்னுடைய மனைவி வழங்கக்கூடிய சோழராணி கூட்டம்னு சொன்னாப்படி. சோழராணி கூட்டம் சொன்னார்ல, கணவரை பார்க்கணும்ல, அதனால உள்வனம் போய் நந்தவனம் போய் பூமலர்ல பறிச்சு கொண்டு நம்ம போலவா? பூ பறிக்கணுமா? ஆமா ஆமா, வெறுங்கையோடு எத்தனை பக்கம் செல்லக்கூடாது. கணவர் அப்புறமேட்டு கோவிச்சு போப்படி. சரி போலாமா? பூமலர் பறிக்கணும். சரி வா போலாம். மல்லி பூ பறிக்கணும். அவர் கோவிச்சு மச்சான் பொன்னம்மா தோட்டத்தில அடி தோட்டத்தில அந்த நரிமலரே பொன்னம்மா எடுப்போவாளே. செண்டுமல்லி தோட்டத்துல செண்டுமல்லி பறித்து செண்டுமல்லி தோட்டத்துல செண்டுமல்லி பறிச்சு குண்டுமல்லி தோட்டத்துல செண்டுமல்லி குடுத்தனா செண்டுமல்லி தோட்டத்துல செண்டுமல்லி பறித்து குண்டுமல்லி என்ன அப்படி திட்டிட்டே இருக்கறான். இப்பதான் உனக்கு பசி கிடைச்சா அம்மா? இன்ன வரைக்கும் ஆகிது வரத்துக்கு. நம்மளுடைய வேலத்தை பாராட்டி பெருமாயம்மா அவர்களும் சுடத்தாயம்மா அவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய என்னுடைய மாமனாக விளங்கக்கூடிய அர்ஜுன மாமன் அவர்களும் அவரை சத்தி இருந்து அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவர் ஆண்போட பக்கமாக வருஷம் பெற்றாண்டு பெண்போட பக்கமாக பெரிய குடியா வாழ்ந்து நோயற்று வாழும் குறைவற்ற செல்லும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பத்திரகாளியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். ராமோஜயம். சந்திக்கலாமா?
இந்த சீல் நாய்க்கு தானுங்களா பச்சை பீத்து விட்டு வரீங்க இந்த வெயிட் போயிடுறாங்க என்னடா உனக்கு கத்தி மனைவி நடத்த நீ வராமல் தேவி பாலராணி அம்மா ஏங்க நீ கூட அப்படி சப்பி எடுக்கல கோமாளி அப்படி சப்பி சப்பி எடுக்கிறாங்க அப்படியே உனக்கு பயம் இல்லை கோமாளியா போன அடிச்சியா அடிச்ச புட்ட ஓயா தேவி என்னாச்சு நீ கொண்டு ஆசையாய் மலை மறித்து ஓசையால் பூஜை செய்து அப்படியா மனம் மாறுது என் நாதா என் மன்னா
சுவாமி சோழராணி பள்ளிய பிள்ளைய வாசி கோகமலர் என்று சொல்லக்கூடிய பழகாதி வளங்களை எடுத்து வந்து தங்களுடைய திருவடி பாதத்திற்கு பன்னீரால் காலழுந்தி உன் தேவையாக்கப்பட்ட சோழராணி போற்றி செய்தேன் தொடர்ந்தவாயா. உப்பரி பாட்டு பாடுறாடாப்பா. சாமிக்கு போடுங்க வாங்கி பணிந்திருக்கிறேன். சோழராணி கட்டின் கணவன் திருவடி வாதத்தை வருந்தபடியால் மல்லிகை முல்லைகிற வாசி கோங்க மந்தாரம் என்று சொல்லக்கூடிய சிவை மலர்களை கொண்டு திருவடி பாதத்தை வடிந்தபடியால் எப்படி வாழ வேண்டும்? எப்படி தேவி மன்னா தொடர்ந்தவாயா. தந்தன் திருப்பாதமதை என் திருவடி பாதத்தை படிந்தபடியால் பைத்து முடிச்சாரு விளையாடுறது பூஜை இருக்கிறாங்க பாருங்க அந்த தேவி சோழராணி என் திருவடி பாதத்தை படிந்தபடியால் மான்கள் இருக்க வரைக்கும் மகிழ்ச்சியுடனே பூ பொட்டோடனே வாழ்ந்துருவாய் தேவி. நாளைக்கே நீ செத்து போயிட்டா பொட்டு வைக்க முடியுமா, பூ வைக்க முடியுமா, கலர் வெளியில போட முடியுமா, இப்படி கலகலத்தான் சீலை கட்ட முடியுமா, இப்படி ஆடப்படத்துல நடுவீதில்தான் புழுது போக முடியுமா, நான் பூமியைத்தான் செய்தடிக்க முடியுமா, இல்ல மணியைத்தான் செய்தடிக்க முடியுமா? பூ போட்டீங்கன்னா வாழ்றியா? இல்ல செல்வன வச்சுக்கோனா, இல்ல ஊர் கவுண்டரை வச்சுக்கோனா? நல்லா சொல்றியா? அடிக்கிறேன்னு அதெல்லாம் கேட்க மாட்டேன். கிளவி பண்ண பூத்தல் அரிப்புட்டு பையனா கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழணுமா? உனக்கு கட்டுப்பாடு
ஏய் ஏய் இப்படி ஏய் நில்றி ஏய் எங்க கிளம்பற இங்க பாரு நீ போனவன கூத்து நிக்க போறது இல்ல நாங்கள கூத்தாடிக்குவோம் போறவனி ஓங்கா எடுத்துட்டு போறது ஏய் எடுத்துட்டு வா நான் கால் வலிக்குது அங்க வரட்டும் ஏய் ஏதோ கோவத்துல போயிட்டு வந்தேன் கோவத்துல ஏமாட்டி தான் போய் வாங்கிட்டு வா இத வாங்கிட்டு வா போறோம் உன்னை போல பொம்பளைங்க ஊருன்னா எல்லாத்த ஊருக்கு ஒரு பொம்பளை தான் இந்த ஆன பொண்ணா எங்க எங்க கை நீட்டு இனிமேல் இந்த புண்டவாயன உயிரோட ஏய் சோத்துல கொரோனா மருந்து கலக்கண்டா எடுக்கலாம் பால்டேர் கலந்து ஏய் ஏமா அம்மா வாங்கிட்டு ஒன்னு சொல்றேன் டக்கு சொல்றேன் இங்க வா நான் அடிக்கிறதுக்கு குறிக்கோள சொல்றேன் உங்க பொறுச்சேன் நான் என்னன்னு கேளு உங்க பொறுச்சேன் நல்லவரு வல்லவரு மண்ணடி பால் நல்லவரு வல்லவரு தான் சொல்லிட்டு இருக்கோம் நல்லவரு வல்லவரு ஆனா உங்க வீட்டுக்கார வந்து யார் எடுத்தா போன் பேசுறான்னு தெரியல 24 மணி நேரம் போனே பேசுறோம் போன் பேசுறானா ஆமா அப்பதான் நான் போன் பண்ணப்பட பிசி பிசி ஆமா ஏய் அப்படியே போன் நேரத்துல போன் பண்ணி யார்ட்ட போட்டு யார்கிட்ட தன்னோட தாய் கிட்ட பேசணும் அம்மா கிட்ட எங்க அம்மா பேசுறேன் எங்க அம்மா உனக்கு தாயா என்ன மாமா வாங்க அடிக்க மாட்டேன் பாவா பாவா வா யாரா ராரா மாமா வாசிக்கிறோம் வேற டீம் எப்படி ஓடுன்னு பாத்துட்டு வந்துடுறோம் நீ ஒண்ணும் பார்க்க தரவா ஏய் சப்போட்டா ஏமா பாரு இதெல்லாம் ஒரு ஏமா என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை போய் கட்டண முறைச்சு நடிக்கிறதா நான் ஏன் அடிக்க ஆயிரம் தாதிமார்கள் என்னை சூழ்ந்திருக்க 5000 தாதிமார்கள் ஆராய்ச்சி ஏற்றிருக்க என்னை அதிசீக்கிரமாக பணிப்பெண்ணை விட்டு மறுபடித்த செய்தி என்ன இருப்பது 96 கிராமம் 96 கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஆளுகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டை விட நலமுடன் காக்க வேண்டும் நீதி நேர்மையாக வாழ வேண்டும் நலத்தை காக்க வேண்டும் அதனால குடிப்படை மக்களை குறைகளை தீர்க்க வேண்டும் நான் சென்று வருகிறேன் 11 அரண்மனையில் நம்மளுக்கு இருப்பது 96 கிராமம் 96 கிராமத்தில் 1000 வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் வாரத்தினுடைய இறுதி நாளாக இன்று சனிக்கிழமை சம்பளம் கிடைக்கணும் வேலையாட்கள் ஒழுங்கா வேலை செய்யறாங்களே இல்லைன்னு தேச விசாரணைக்கு சொல்லுங்க பதினமா போய் வாருங்கள் நான் தேவையாகப்பட்டவள் சோழனி அரண்மனையில் இருக்கிறேன் நான் மண்டலி நான் தான் இப்பொழுது நம்ம எங்க போகணும் நேரா கோட்டர் கடைக்கு போறோம் இந்த கோட்டர் கடைக்கா இங்க நம்ம சோழநாடு இருப்பது 96 கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஆளுகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் நாட்டில் உள்ள மக்கள் எப்படி நலமுடன் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் குறை குற்றங்கள் எதுவும் இருக்குதா என்று நலம் கேட்க வேண்டும் புறப்படி பார்க்கலாம் 96 கிராமத்துக்கு நடந்தே போலாம் அந்த புள்ளை
சொல்றது இல்ல கண்டிட்டு சொல்லிச்சு நண்பா சுவாமி கடவுளே சீராக நின்றிருக்க தெய்வ சபை முன்பதான் அல்லவா? ஆமா. நான் யார்? நீங்க யார்? எனது பேர் என்ன? என்னுடைய பெயர் என்ன? இதற்காக வந்துள்ளேன். வீட்டுல இருந்தே யார் 1000 ரூபாய் தரா? என்ன பேச்சு இருக்குது? என்ன பேச்சு? இல்ல சாமி, நான் எதற்காக வந்தேன்னு சொல்றேன். வீட்டுல படுத்திருந்தா யார் 500 ரூபாய் யார் தராங்க? அப்படி வந்து கூத்தாடினா கடையில 1000 ரூபாய் கிடைக்குமா கிடையாதா? காசுக்கு தான் வரணும். அதான் காசுக்கு தர. வீட்டுல இருந்தா யார் தரா? இங்க இவன் கொடுக்குற மாதிரி வருமா? இவன் பாட்டு கேட்டு போனா சும்மா ஆளுங்களை கூப்பிட்டு பாட்டு பாடிட்டான்னு சொல்லிட்டான். டீ கொடுக்கல, டீ வாங்கி கொடுக்கல. ஏடா தாயாளி, சம்பளம் 47,000 ரூபாய் கொடுத்து கூத்து கொடுத்து யாரும் நாடு பின்ன என்ன? இந்த வீட்டுக்கு நாங்க மட்டும் 47,000 ரூபாய் கொடுத்து கூத்து விட்டோம். வரணும் 47,000 ரூபாய் கொடுத்து கூத்து விட்டோம் இல்லையா? நீ அவரு கூட சேர்ந்துட்டியா? பருப்பு குழம்பு நண்பா. நாடு நடமகா நாடு. ஆமா. இங்க ஏன் நீர்வளம் நிலவளம் தனவள குடிவளம் வருந்திய அழகிருப்பான் நாடு பொன்னாடி. மற்ற நாடு பப்பாயே. இந்த புண்ணியமானுடைய ஊருக்கு என்ன பேரு? ஆனப்பள்ளம். என்ன சொல்ற? அதேதான் ஆனப்பள்ளம். யூடியூப் போடுறா. உண்மையால ஊர் பேர் ஆனப்பள்ளம் தான். ஆனப்பள்ளம் கிராமம் என்றால் நான் என்ன பொய்வா சொல்றேன், வேணா கேட்டுக்குங்களா? ஆனப்பள்ளம் தான். உண்மையதான் சொல்லிய. நேத்து மாதிரி என்ன புடுக்க முடியும்? எத்துமான தாயாடி நல்லவங்கிட்ட உலகமெல்லாம் பார்க்க மாட்டேன். கம்னா கட்ட பேச்சு பேசாத. கெட்ட பேச்சு பேச மாட்டேன். ஓத்துக்கு நான் ஜாப் தங்கறல. அப்ப நாங்களா நீங்க பிஏ தன்னு சொல்லுங்க. நான் சொல்லுவனா? டீ குடிக்கிறாங்க. டீ குடிக்கிறாங்க. அபச்சயம் மாட்டேன். சரியா? இப்ப என்ன சொல்ற? கெட்ட பேச்சு பேசாத, அருவு கட்ட பூச்சி. இது நல்ல பேச்சா? நல்ல பேச்சு. அவ்வோ மசாலக்கார வாயில கெட்ட பாத்து வராதே. ஆமா பறந்து பறந்து அடி பார்வதி. பார்வதி நீங்க மாமனுக்கு நக்கறதல்றீ. அன்பா ஆனப்பள்ளம் என்றால் இந்த தினத்துல நமக்கு ஒரு தாய் கிரமமாகும். ஆமா. இங்க ஆன பிறந்த அப்பமார்களும் என்ன பிறந்த தாய்மார்களும் கலையில சிறந்த கலைநதிகளும் ஆமா கல்விக்கு செல்லும் மாணவி மாணவிகளும் சரி ஒன்றுபட்டு அமர்ந்திருக்கிறாங்க. ஆமா. தீப ஒளிகளும் தெய்வ சபையானது இங்க அமர்ந்திருக்கக்கூடிய காரணமே அது சாமி. இன்னும் மாரியம்மனுக்காக வைத்த வேண்டுதலை நிறைவேறிய காரணமாக சாமி இது வந்து மாரியம்மனுக்காக வைத்த வேண்டுதலை நிறைவேறிய காரணமாக இன்னும் ஊர்கவுண்டரா வழங்கக்கூடிய இன்னும் மாதையனையா குடும்பத்தார் வைத்த வேண்டுதலை காரணமாக இன்று தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம். வேண்டுதலை என அத்தியாவசியம் உண்டா? நான் வைத்த வேண்டுதலைய நிறைவேற காரணமான இந்த தினத்திலேயே நாடகம் அரங்கேற்றோம். இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்த என் அன்பார்ந்த உள்ளங்கள் யாரு? அதான் சாமி மாதையனையா ஊர்கவுண்டர் ஐயா மாதையா ஊர்கவுண்டர் தலைமையிலேயே ஆமா என் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து இந்த தினத்திலேயே நாடகம் அரங்கேற்றிருக்கிறார்கள். நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? அருமையான நாடகம் சாமி. சொல்லு. இன்னைக்கு வச்சுக்கிற நாடகம் தான் கழுது வரையும் கட்டு வரையும் சண்டை. அவர் கலந்து வரையும் நான் கட்டு வரையும் 2 பேத்துக்கு சண்டை வர கட்டும். ஆனா இன்னைக்கு சண்டை வராது. நாளைக்கு வச்சுக்கலாம். அலங்காட்டிலே பைக் ஓட்டிட்டு வர ஆளு மேல விட்டு ஏற்றி கொண்டு. ஆமா நாய் மேல வண்டி விட்டு கீழே விழுந்துட்டு அப்படி நான் என்ன சொன்னேன், அந்த அளவுக்கு ஓட்டணும்னு தானே சொல்றேன். இப்ப வரும்போது நான் அப்படித்தான் ஆனப்பழம் அந்த இறக்குங்களா கரடு. சரி அந்த கரடு
நாய் மாதிரி கத்துற போது முன்னாடி ஒரு 2 நாய் நிக்குதுடா. இல்ல நாய் வர நிக்கிட்டு வரும்போது அப்படித்தானே பல்ட்டி அடிச்சிருப்பாங்க. வேஸ்ட் பண்ணல. இது வைத்துள்ள நாடகம் உன்னுடைய சரித்திரம். காராள வம்சத்தை சேர்ந்த கதையா விளங்கி வரக்கூடிய பேசிருக்கிற அவனை டீ குடிக்க விட்டுட்டு இருக்கிறியா? சாட் எடுத்து பிடிச்சா எப்படி இருக்கு டீ? இது உனக்கு ஒரு போறாம நீ முன்னாடி உட்காந்து ஆவாது உள்ள போ. நண்பா நீ என்ன குட்டை கலப்புற நீ உள்ள போ. மண்ணு போட்டுக்கிறாங்களா? நீங்க நக்கறீங்களா? எப்படி சூப்பரா பாருங்க. உங்ககிட்ட ஒரு டீ கூட குடிக்கிறது இந்த தாமிரபரணி என்று சொல்லப்பட்ட நாடகத்தை சபைக்கு முன்பதாக அல்லவா கை மீது வச்சிட்டு நான் யாரு? என் விருத்தாந்தல் என்ன? என்ன நண்பனே, அனாமத்தோ ஒரு டீ போயிருச்சு நண்பனே. அன்பு என்கிட்ட வச்சுக்கிட்டு உனக்கு வம்பு. அழகு
எப்படா டான்ஸ் பாத்தியா மாமனா அன்பு அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. காலையில சம்பளம் கொடுக்கறது நானு. யாரு கொடுப்ப நீ காலையில என் கைக்கு வந்தா உங்க கைக்கு வரும். காலையில நான் பாத்துக்கிறோம். நண்பா ஓய் மந்திரி யாரு? ஓய் என்னுடைய பேரு இன்னொன்று கேட்டீங்களவா? என்ன சாமி? ஆலாத்தா கவுண்ட மக கோலாத்தா கவுண்டன், கோலாத்தா கவுண்ட மக குட்டியா கவுண்டரு. ஆமா, குட்டியா கவுண்டர மகன் தான். ஆ, என் பேரு குன்னடியா கவுண்டரு. குன்னடியா கவுண்டரு. அவங்கள கவுண்ட முட்டாரா? கவுண்ட முட்டாரு தூரமாரு என்ன விட்டு டீ குடிக்கிறோம். ஏய் குறை சொந்த பந்தம்டா பாட்டி யாருன்னு தெரியுதா? உள்ள சம்பத்து மாமா உட்காந்துக்கிறாருல அவங்க மாமி, சொந்த மாமி. நண்பா ஓய் நீங்க கவுண்ட முட்டாரு. அழகு பண்ணி வள நாடி காலையிலேயே மழை பொழியும் கடையசம்மா நெல் விளையும், மாலையிலேயே மழை பொழியும் மலச்சம்மா நெல் விளையும். ஏதாலும் பேர சொன்னால் வெட்டு தலை பொருந்தமா. ஐயோய் ஆளுகாரங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். காராலும் பேர சொன்னா ஆ, வேற கல்மலமான நெல் விளையுமா. ஆமா, நான் பூமி பாலராளா பிறந்து என் பேரு குட்டியா குன்னடியா கவுண்டா இருந்தாலும் ஆலத்தா கவுண்ட மக கோலாத்தா கவுண்டை, கோலாத்தா கவுண்ட மக வந்து குட்டியா கவுண்டை, இந்த குட்டியா கவுண்ட மக தான் இந்த குன்னடியா கவுண்டை. ஐயோ தலைமுறை 4 தலைமுறை. ஆமாண்டா. ஓ சாமி, இந்த பூமியை உழுவதுக்காக பூமி பாலராக பிறந்தவங்க. பூமி பாலராக. சரி சாமி, பூமி பாலராக பிறந்திருப்பீங்க. இருந்தாலும் நண்பா என்னை நாளொரு மேனியாக பொழுது ஒரு வரணமாக எங்களை வளர்த்த தெய்வங்கள் யாரு? எப்பேற்பட்டவங்க? எப்பேற்பட்டவங்க? எங்களால வந்தவங்களால கேக்குறிய? உன் அப்பன் பேரை சொன்னியா உன் அம்மா பேரை தான் சொன்னியா? அட எங்க அப்பா அம்மா பேரு கேக்குறியா? தாய் தகப்பல்லாத பிள்ளைய யாரு சொல்ற? தாய் தகப்பல்லாத பிள்ளைன்னு எங்கடா சொன்ன? எங்க அப்பா அம்மா பேரு இருக்குதுப்பா. சொல்லு. எங்க அம்மா பேரு ஜனவரி. ஆமா, எங்க தாத்தா பேரு எங்க அப்பா பேரு பிப்ரவரி. எங்க தாத்தா பேரு டம்பரவரி. உன் பேரு? எங்க குலம் என்ன குலம்னு கேக்குற? என்ன குலம்? எங்க அப்பா மேல் ஜாதி, எங்க அம்மா கீழ் ஜாதி, நான் அந்தர ஜாதி. உண்மையா தான் எனக்கு மாட்டேங்குது. எங்க குலம் என்ன குலங்கிற? மாத்தி விட்டான். ஏ சாமி, நீங்க என்ன குலம்? நீங்க வந்து கவுண்டமுட்டு குலம். ஆமா, நாங்க வந்து தாரமாலத்து தப்ப குலம். ஆமா, இது ஒண்ணு உண்மையை சொல்லிட்டான். உண்மைதானே? இது உண்மைதான். உண்மை தானே சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் வந்து 1990ல எங்க அம்மா பிறந்தோம். 1991ல எங்க அப்பா பிறந்தோம். அப்ப உங்க அம்மா தான் பெரிய ஆளாடுங்குது. ஆமா, 90 91 அப்படி என்ன? 1993ல நான் பிறந்தேன். ஆமா, என்னடா சொல்ற? ஒரே வருஷத்துல பிறந்தேன். அப்படின்னா ஒரே நாடு தான் இருக்குது. எடுத்துக்கவே கூடாது. நாட்டுக்கும் புரோஜனம் இல்லை, வீட்டுக்கும் புரோஜனம். நீ சொன்னதான் கரெக்டா. ஒண்ணு கூட்டிட்டு அரை மூத்திரம் கூட கொடுக்கணும். இல்ல ஒண்ணுக்கு ரம்சுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அரை மூத்திரம் விட்டுட்டு கொண்டு வந்து போய் விட்டுட்டு வந்துருப்போம். ஆமா, இந்த கந்தசாமி அங்க கல்லில் விட்டு வந்தியா? அவன் அந்த கந்தசாமி கொள்ளுக்காரனுக்கு பாருங்க, வாய் மட்டும் குதிரையாட்டுக்கும். ஏங்க நான் சொல்றேன் பையா கொண்டு நினைப்பேன். என் வாய் பாரு குதிரை குதிரையாட்டும். அப்படிதான் வச்சுக்கப்ப என்ன போய் நானு அது மாதிரி அவங்க வீட்டுக்காரி வந்து 2 பேருக்கு இல்ல உடம்புல மேலேயே வத்தி போச்சு, கீழே வத்தி போச்சு. கயிறு மட்டும் ஒப்பிட்டு எப்படா டெலிவரி உனக்கு? ஆடு தலை முடிஞ்சு விட்டானா? நண்பா, என்னை நாளொரு மேனியாக பொழுது ஒரு வந்த தானா கத்தி வருது. உன் கூட விட்டியத்துக்குள்ள இடிது பாரு. என் தாயாரு யாரு?
நண்பா வாங்கிட்டு பையா. ஏய், இப்ப என்ன சொல்ற? இப்பதான் ரெக்கார்டிங் ஆகுது. இப்படி அழகா தலைவரா இப்ப ரெக்கார்டிங் மட்டுமா? ரெக்கார்டிங் மட்டும்தான். என்னை 10 மாதம் 300 நாள் 60 சுத்தவடி அங்கத்தில் சுமந்து என்னை பெற்றதோரு தாயாரு யாரு? பாப்பாத்தி பத்தினி ஆகும். அட பாபாத்தி பத்தினி. சரி தந்தையார்? அன்பா ஓய். என் தந்தையாரு குட்டியா கவுண்டரு. அவருக்கு 2 மனைவி. ஓ சாமி, உன் தந்தையார் குட்டியா கவுண்டர் 2 மனைவியா? ஆமா. யாரு சுவாமி? என் தாயு ஆ, பாப்பாத்தி பத்தினி சரி முதல் மனைவி. ஆகட்டும். 2வது மனைவி ஆ, வேலடிச்ச கவுண்டிச்சி. அட வேலடிச்சா கவுண்டிச்சி. இப்படி 2வது மனைவியாக வேலடிச்சு கவுண்டிச்சியை திருமணம் செய்தார் அல்லவா? ஆமா. எந்த எதை முடிச்சு என்ன எதனால இரண்டாவது மனைவி? இரண்டாவது மனைவி திருமணம் செய்யக்கூடிய காரணங்கள் என்ன சுவாமி? நண்பா, ஓய். இந்த தங்கமல நாட்டிலே ஆள்வதற்கு நமக்கு பிற்பாடாக நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் பிறக்கலையே, ஒரு பெண்ணும் பிறக்கலையே. ஆமா. அதனால சரி, இந்த நாட்டு மக்கள் எல்லாம் வருத்தார்களா? ஆமா. குட்டியா கவுண்டருக்கு முதல் மனைவி பாப்பாத்தி பத்தினி அம்மாளுக்கு குழந்தை பழம் இல்ல. சரி, அவங்க குடும்பம் பண்றது ம், அதாவது வாரிசே இல்லாத ஆயுள் மாற்றம் தெரியுது. சரி அப்படின்னு மற்றொரு இந்த பொதுமக்கள் பேசுவது அட ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆமா. சரி, என் தாயே அந்த அவங்க பேசிய வார்த்தை என் தாயே பாப்பாத்தி பத்தினி இடத்துல கேட்டு ஆ, மனதறங்கி ஆ. 2வது திருமணத்தை செய்து வச்சிடலாம். அது மட்டும் இல்ல, நம்ம நல்லூரை சேர்ந்த விருதுக சக்கரவர்த்தி யாரு வல்லத்துறை என்கின்ற செடியாண்டி ஐயாவுக்காக யாரு பாபையா அவர்கள் அவர் சொத்துல இருந்து அன்பளிப்பு கொடுத்துள்ளார். அவர்கள் குடும்பத்தில் எந்த நோய் நொடி இல்லாம சிறப்போட வாழ வேண்டும் என்று மாரியம்மனை பிரார்த்திக்கிறோம். இருந்தாலும் அதனால பெரிய தாயாகிய வேலடிச்சை கவுண்டிச்சை மனமடித்து வைத்து விட்டு என் தாய் பாப்பாத்தி பத்தினி சரி அவர் மனது அதாவது அவர் மனசாக பட்டதை கல்லடி பட்ட கண்ணாடி போல. ஆமா. ஆனால் நான் இருக்கிற நான் சாப்பிடக்கூடிய சோறாகப்பட்டதை 2ஆ நான் பிரிச்சு கொடுத்துட்டேன். சரி, நான் என்ன பாவத்தை செய்திருப்போம் என்று என் தாய் எங்கே சென்று அழுந்தால் தெரியுமா? நம்மடி மண்ணிலதா பிறந்தவளே, தாயே பிறந்தவளே, மன வருத்தத்தோட இந்த மண்ணிலே பிறந்த மதிகார செல்லியம்மா கோயில் எங்களுக்கு குலதெய்வம். செல்லியம்மா கோயில் தான் உங்களுக்கு குலதெய்வம்? ஆமா. சரி, இந்த குலதெய்வத்தை அறியாமல இந்த செல்லியம்மா ஆலயத்துக்கு முன்பதாக இப்படி மடி விரித்து போட்டு எனக்கு ஒரு புத்திரி சந்தனம் இல்லையே, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே,
உலகத்திலேயே சிறந்தது புத்திர சந்தனம் தானே. உண்மைதான். அதனால புத்திர சந்தனம் இல்லாதபடியால் நான் 2 அதாவது சிறிய என் தங்கையாளாகிய வேலிச்சி கவுண்டசிய மன்னவனுக்கு மனம் முடித்து விட்டேன். எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையே அப்படி என்ற மடிப்பேச்சு கேட்கும் பொழுது அப்போதுதான் அந்த மண்ணிலே பிறந்த மதிக்கார செல்லியம்மா அருளால நான் பிறந்தேனா. நீங்க குன்னுடைய கவுண்டர் போறீங்க. ஆமா சரி. இப்படி தாய்க்கு ஒரு பிள்ளையும் வாழைக்கு ஒரு கொலையும் ஒரே மகனை பெற்றெடுத்தார். உண்மைதான். யாரு யாரு? பாப்பாத்தி பத்தினி. பாப்பாத்தி பத்தினி அம்மா ஒரே மகனை பெற்றெடுத்தார். ஆமா. என் சிறிய தாயாகிய வேலடிச்ச கவுண்டச்சி 11 ஆண் மக்களையே பெற்றெடுத்தார். சுவாமி 11 பேரு. என் தம்பி மாறு உங்க தம்பி பாருங்க 11 பேரு. சுவாமி யார் யாரு சுவாமி? நண்பா இப்படி 11 பேரு இப்படி பெற்றெடுத்து நம்மளுடைய தங்கை ஆளுக்கு 11 பேர் பிறந்திருக்கிறாங்க. ஆமா. நம்ம மகன் இருப்பது ஒருத்தனே, ஒரே ஆளு. ஏதாவது ஒரு இடையில வந்தார் நாம தவம் இருந்து ஒரு பிள்ளைய பெற்றெடுத்திருக்கிறோம். ஏதாவது ஒரு இடக்கம் நடந்தாலும் நடந்துடலாம். அதனால என் தாயாகிய பாப்பாத்தி பத்தினி யார் இடத்துல ஒப்படைத்தா தெரியுமா? யார் இடத்துல? நண்பா இருக்கிறதோட போறதா நல்லா இருக்கும். சீக்கிரமா எவ்வளவு சுத்தம் போனாலும் எங்க போனாலும் மகன் எப்படி சாப்பிட்டானா இல்லையா என்ற ஒரு பாசங்கள் இருக்கும். அதே பிள்ளைங்கள கூட இருக்காது கூட போயிடலாம். ஆமா. அதனால நம்ம மகன் எப்படியாவது வளர்ந்து வாலிபாயி பெரிய ஆளான பிறகு இந்த தங்கமலை நாட்டிய வரட்டும். அதற்காக சரி என் தாயோட பிறந்த தாய் மாமன் சந்தன கவுண்டர் இடத்துல கொண்டு போய் ஒப்படைத்தார். தாயோட பிறந்த தாய் மாமன் யாரு? சந்தன கவுண்டர். என்ன வளர்ப்பதற்காக அவர் இடத்துல உங்களை ஒப்படைக்கிறாங்க. ஆமா. உங்க தாய் பாப்பாத்தி பத்தினி. என் தாய் பாப்பாத்தி பத்தினி அவங்க ஒப்படைத்துட்டு பதனமாக வளர்ந்து வாப்பா, பிறகு ஒரு நாளைக்கு வளர்ந்த பிறகு வா அப்படின்னு ஒப்படைத்து விட்டு வந்து விட்டாங்க. சரி. அதனால என் தாய் மாமன் சந்தன கவுண்டர் என்ன சொன்னார்? என்ன? இவன் ஒரு வேளை சோத்துக்காவது ஒரு வேலை செய்யணுமே. செய்யற வேலைக்கு. ஆமா. அதாவது இருக்கிற சாப்பாட்டுக்கு செய்யற வேலை ஏதாவது வைக்கணுமே. அதுக்காக எனக்கு என்ன வேலையா சொன்னார்? என்ன வேலை? ஒரு தாட்டு மாடு வாங்கி விட்டார். ஒரு தாட்டு மாடு? ஒரு தாட்டு மாடுன்னா எவ்வளவு? 1000 மாடு. 1000 மாட்டை வாங்கி விட்டு முன்னாடியா சரி இந்த மாட்டை ஓட்டி மலை ஏறிய கரத்துல மாட்டை மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். சரி. எனக்கு கணக்கு தெரியாது மாமா, நான் என்ன செய்யட்டேன்? இந்த 1000 மாடு மேய்க்கணும் கணக்கு தெரியும் இல்லையா? ஒரு மாடு அதாவது காட்டுல நின்று போனாலும் அது பட்டி சேர்வது எப்படி கேட்கும் போது
ஒரு வேட்டி 4 முளை வேட்டி அட ஒரு 4 முளை வேட்டி வேட்டி எடுத்து ஆ கொங்காடை கட்டி கொடுத்தாரு மேல. அட கொங்காடை இப்படி தோல்ல மாட்டிக்கணும் கொங்காடை. அட கொங்காடை இப்படி கொங்காடை கட்டி ஆ இந்த பட்டி விட்டு இந்த மாட்டையே வெளியே ஓட்டும் பொழுது ஒரு கல் எடுத்து கொங்காட்டுல போட்டுக்கணும். அட ஒரு கல் எடுத்து கொங்காடையில போட்டுக்கணும். 1000 மாடு வெளியே போன உடனே 1000 கல் எடுத்து கொங்காடையில கொங்காடையில 1000 கல்லும் போட்டுக்கணும். மறுபடியும் மேய்ச்சி பட்டி அடிக்கும் போது ஒவ்வொரு கல்லா எடுத்து கீழே போட்டுறணும். கீழே போட்டுறணும். ஒரு கல்லு கொங்காடுல இருந்தாலும் ஒரு மாடு காட்டுல நின்னு போச்சு. ஆமா அப்படின்னு அர்த்தம். சரி. இப்படி மேய்ச்சி சில நாள் கழித்து ஒரு தாட்டு மாடுக்கு 2 தாட்டு மாடு ஆகி போச்சு. அட 1000 மாட்டுக்கு 2000 மாடு ஆயிருச்சு. ஆமா சரி. அப்பதான் நான் மாடு வாங்கி விட்டமே. ஆமா. முன்னாடியான் மாடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான், எப்படி இருக்குதோ பார்க்கலாம் என்பதற்காக அங்கேயே ஒரு நாள் வந்து பார்க்கும் பொழுது அதாவது 2 தாட்டு மாடு ஆகி போச்சு. ஒரு தாட்டு மாட்டுக்கு 2 தாட்டு மாடு ஆகி போச்சு. நாமளும் இந்த 2 தாட்டு மாட்டையே இவன் கணக்கு தெரியாதவன். ஆமா. எங்கயாவது அந்நியருடைய மாட்டை ஓட்டி வந்திருப்பானா அப்படின்னு கோவம் வந்துருச்சு. சரி. என் தாய் மாவனுக்கு கோவம் வந்து முன்னாடியா இந்த மாடு யாரு மாட்டாத ஓட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல மாமா இத நம்ம மாட்டிலேயே உற்பத்தி ஆனது சரி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒத்துக்கல. நாளைக்கு யாராவது நம்ம கவுண்ட மரமல்ல இருக்கிறோம், நாளைக்கு என் மாடுத்தார ஓட்டி வந்துட்டான்னு சொன்னா நம்ம தலைகவுந்து நிக்கணும். அதனால இதெல்லாம் நம்பாத. என் தாயோடு பிறந்த தாய் மாமன் சந்தன கவுண்டரு என்ன செய்யறார், என்னை காலுங்கை கட்டி போட்டு தலைகளா கட்டி போட்டு அடியான அடி அடிக்கிறார். தாய்மாமா யாரு? சந்தன கவுண்டர். ஆமா. சரி. மாடு யாரா ஓட்டி வந்தியா சொல்றான்னு அடிக்கிறார். யாருனாச்சும் மாட்டுனாச்சும் புடிச்சிட்டு வந்துட்டியா ஆமா அப்படின்னு சொல்லும் பொழுது என் தாய் மாமா மகள் ஆகிய தாம்பரை பெரிய அண்ணாச்சி வந்து என் தாம்பரை அதாவது என் தாய் மாமா மக தாம்பரை பெரிய அண்ணாச்சி ஆமா தந்தைய சரி இப்படி மாமனை கட்டி போட்டு அடிக்காத. அதனால நீ கஞ்சி ஊத்தினாலும் பரவாயில்ல, இப்படி கட்டி போட்டு அடிச்சு துன்பப்படுத்துறத விட அவுத்து விட்டா எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ அப்படின்னு கை கட்ட அவுத்து விட்டு சரி விட்ட உடனே நான் யாரிடத்துல அடைக்காலமா போய் சேர்ந்தேன். யாரிடத்தில் நண்பா சொல்லுங்க. கொடையூர் சென்று கொடையூர்ல தவிட்டு செட்டியார் ஒருத்தர் இருந்தார். ஆமா. அவர் வியாபாரம் பண்ணிருந்தார். தவிட்டு செட்டியார். ஆமா. சரி. அவருக்கு புள்ளிங்க கிடையாது. அவங்க இடத்துல அடைக்காலமா சென்று என்னை மகனா ஏத்து அவரு செய்யக்கூடிய வியாபாரத்துக்காக குடிக்கிற மூட்டைகளெல்லாம் நான் தூக்கிட்டு போய் அவருக்கு சேவை செய்து கொண்டு அங்கே இருக்க வேலையில நான் போன நேரத்துக்கு அவரு தவிட்டு செட்டியாரு தனக்கோட்டி செட்டியார் ஆயிட்டார். நீ போன நேரப்படி. ஆமா. சரி. அவருக்கு வாரிசு உருவானது. அவர் இடத்துல இருக்கும் பொழுது வையமலையன் சொல்லப்பட்ட சாம்பவம் வந்தான் ஒரு நாள் தினத்துல. அந்த சாம்பவம் வந்து என்ன சொன்னார், என்ன உன்னடியா உன்னை பார்ப்பதுக்கு வெகு காலம் ஆகி போச்சு, உண்மை நலமுடனே இருப்பியான்னு பார்ப்பதுக்காக வந்த. அது மட்டுமல்ல ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்த. ஒரு நல்ல செய்தி. ஆமா. உன் தாயோட பிறந்த தாய் மாமா மகளாகிய தாம்பர பெரிய அண்ணாச்சிக்கு திருமணத்துக்காக ஒப்பந்தம் செய்து விட்டார் உன் மாமன். அதனால உன்னையே காலையில மாலையிலையும் உன்னடியான தான் நான் திருமணம் செய்துக்கணும் என்று எண்ணிக்கொண்டிருந்த தாம்பர பெரிய அண்ணாச்சி அதாவது மனவர்த்தத்தோட இருக்கின்றா. சரி. அதனால அவரை கல்யாணம் பண்ணணும்னா எப்படியாவது நீ வந்துதான் கல்யாணம் பண்ணணும் சொல்லும் பொழுது என்னதான் இருந்தாலும் சோத்துக்கு பிச்சை எடுத்த மாதிரி அங்கங்க வழி ஊரா சுத்திட்டு கிடக்குறான். உண்மை. நான் போய் பொண்ணு கட்டுறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது பெண் இணையினால் யாருமே தடுக்க முடியாதான். ஆமா. மேலே யாராலும் தடுக்க முடியாது. ஆமா சாமி. அதனால உன் மக தாய் மாமமாக தாமர பெரிய நாச்சு இருக்கிறா. ஆமா. உன்னை கட்டிக்கிறதுக்கு விருப்பமா இருக்கிறா. வந்த உடனே உன் கூட வந்துருவா அப்படின்னு சொல்லும் பொழுது தந்திரமாக நான் என்ன சொல்லணும் எங்க எப்படி போகுதுன்னு போது ஒரு மரக்கால் நெல்லு குடுன்னு போய் காட்டுனா போது அவளுக்கு ஜாட தெரிஞ்சுக்குமா. ஆமா. ஒரு மரக்கால் நெல்லு குடுன்னு கேட்டா போதும். ஆமா. அதுலயே தெரிஞ்சுக்குவா அப்படின்னு அருகாமல சென்று ஒரு மரக்கால் நெல்லு வேணும்னு காட்ட உடனே தாய்மாம அதாவது அத்தை மகன் முன்னாடியா தான் வந்துட்டார் என்று முன்பாசல் வழியாக வந்து பின்பாசல் வழியாக வந்து கையை பிடிச்சு எங்கேயே கொண்டு போன. எங்கே நண்பா சொல்லுங்க. இந்த மண்ணிலே பிறந்த அதிகார செல்லியம்மா கோயில் அருகாமல் நான் புருஷ முன்னாடி 2 பேர் மட்டும் கல்யாணம் பண்றோம். 2 பேர் மட்டும் கல்யாணம் பண்றீங்க? யாருமே கிடையாது.
இந்த அம்மனாகிய இந்த பெரிய காண்டிச்சு சாட்சியாக வச்சு 2 பேருமே திருமணத்தை முடிச்சோம். சரி, திருமணத்தை முடித்து எங்க சென்றோம்? எங்கே? என் நாடு தங்கமலை நாடு. தங்கவள நாடு. இந்த தங்கமலை நாட்டையே செல்லும் பொழுது ஆமா, என் தந்தையாருகள்லாம் என்ன ஆனாங்க? என்ன சுவாமி ஆனாங்க? அண்டா ஓய், தாம்பர பெரிய நாச்சியை திருமணம் செய்து ஆமா, தங்கமலை நாட்டுக்கு போகும் பொழுது என் தாய் தந்தையும் அதாவது நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க. சரி, அப்படி இறந்து போற பிறகு என் தம்பி மாதிரி 11 பேரும் சின்ன பிள்ளைங்க. தம்பிமார்கள் 11 பேர் சின்ன பிள்ளைங்க. சரி, இருந்தாலும் அவளை ஆதரிப்பதுக்கு யாருமே இல்ல. யாருமே கிடையாது. இதுக்கு நான் தான் வளர்த்து அவளுக்கு ஒரு நல்லது கட்டத்தை செய்யணுமே. அப்படி என்று என் தம்பி மாறே 400 மேனியக பொழுது ஒரு வரணமாக சீவி சிக்கெடுத்து சிங்காரமா பொட்டு வைத்து வாரி தலைமுடித்து வலது கண்ணத்திலே முத்தமிட்டு என் தம்பி மாறியே பால பருவம் ஆன பிறகு 11 பேத்துக்கும் திருமணம் செஞ்சு வச்சேன். 11 பேத்துக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறீங்க? ஆமா. சரி, இப்படி தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் தாம்பர பெரிய நாச்சு குன்னடியா கவுண்டர் 2 பேருமே என் தம்பிமாருக்கு வளர்த்த வாழ்க்கை செய்தி கல்யாணம் செஞ்ச பிறகு கல்யாணம் செஞ்ச 3 நாள் தான் ஆகி போச்சு. 3 நாள் தான் ஆகுது. 3 நாள் தான் ஆகுது. என்ன கேக்குறாங்க தம்பி பொண்டாட்டி மாதிரி? என்ன சாமி? மாமா, ஓய், நாங்க 11 பேரு. நாங்க 11 பேரு. இன்னி ஒரு ஆளு 12. தங்கமலை நாட்டையே 12ஆ பிரிக்கணும் பங்கு. தங்கமலை நாட்டு வந்து 12ஆ பிரிக்கணும். 12ஆ பிரிச்சிடலாம். சரி அப்படின்னு சொல்லும் போது ஏமா மனமுடிந்த 3 நாள் தானாச்சு, இப்ப என்ன பங்கு?
ஆமா இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு பங்கு தானே. ஆமா அதனால பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஆகட்டும் சரி அப்படின்னு சொல்லும் போது என்ன கவரா பிடிச்சாங்க என்ன பிடிச்சாங்க ஆளுக்கு ஒரு சீலை இருந்துச்சு அதை கிழிச்சாங்கடா. சீலையிலேயே மலம் போடுறாங்க சீலை பிடிச்சாங்க அவங்க அளக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிலத்த பூரா. திறந்து வாயா நீ நல்ல பையன் தான் கூட இந்த ஆளு சரியில்லை. என்ன காரணம் இங்க பார்த்து பேசினா பரவாயில்ல நீ திரும்பி திரும்பி கொச்சி அங்க நோண்டிட்டே இருக்கிறாங்க ஒன்னு நோண்டி விடுறாங்க அங்க அங்க தெரியலையே சாட்டிய துறைன்னு பார்த்தா ஆடாது அருங்குத்து ஆடி நாளும் காரியத்து மேல கண்ணா இருக்கணுமா. இந்த துறை பேச்சு காட்டு நீ உள்ள போடாதே நோண்டி விட்டுட்டே இருக்கிறா உட்காந்து சாடுற போட்டு நின்றுட்டு இருந்தா ஆவாது. யாரும் பாக்காதப்பா பயப்படாத. முன்னாடியே தான் விட மாட்டேங்கிறோம். நான் தான் உனக்கு பேச்சு கொடுக்குறேன் எனக்கு தான் நீ பதில் சொல்லணும். நாயம் வச்சுறாங்க வேண்டாம் சரி வேண்டாம் விடு ரைட். இப்ப எதுல விட்டங்கன்னே தெரியல. விட்டதுலே தான் விட்டோம். ஏங்க வந்து முளம் போட்டு அளக்குறாங்க. முளம் போட்டு ஆமா 12 பங்கு பிரிச்சாங்களே. ஆமா 12 பறிச்சு அத பிரிக்கும் பொழுது நல்ல பூமி எல்லாம் 11 எடுத்துக்கிட்டாங்க. நல்ல பூமியை வந்து 11 எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி மலை வந்தாரம் கரடு குட்டை இப்படி கல்லு காடெல்லாம் விட்டுட்டாங்க எனக்கு உங்களுக்கு. அதே சரி சரி அப்படி என்று சரி தம்பி மாதிரி தான் 11 பேர் பழகிட்டுமே இதெல்லாம் நம்ம சமம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இரவு பகலாட தூக்கம் இல்லாம இந்த குண்டெல்லாம் உடைத்து சமம் படுத்தினால் எனக்கு குண்டோடிச்ச குன்னடியா எனக்கு பேரு. அதுக்கு முன்ன எனக்கு மசடன்னு பேரு. கரெக்ட்ல உடைச்சனாலதான் குண்டோடிச்சான் குன்னடியா கவுண்டரு. இப்படி இந்த குண்டு கரெக்ட் வந்து சமபூமி ஆகிட்டுன்னு சொல்றீங்கல்ல நீங்க வவுத்துக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன பாருப்பா இவன் தான் நல்லா கரெக்டா இருக்கு. வேலை செய்யற ஆளுக்கு சாப்பாடு எவ்வளவு சாப்பிடுவான்னு கேக்குறான். போய் போட்டாங்க அம்மா பள்ளிக்கூடத்துல என்ன கொண்டு போய் எங்க அம்மா பள்ளிக்கூடத்துல போட்டு என் சித்தனை கூட்டு போயிட்டான். நண்பா ஓய் சாப்பாடு எல்லாம் கம்மி தான். எவ்வளவு கம்மியா 7 கண்டா அரிகளி. ஹலோ உனப்பா கேளுங்க ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சாப்பாடுன்னு சொல்ற அப்படி சொல்லுங்க. உன்னுடைய கவுண்ட் சாப்பிடுற சாப்பாடு கொஞ்சமாடா 7 கண்டகம் ஆரிகளி. கொஞ்சமா ஒரு நேரத்துக்கு 7 கண்டம் ஆரிகளி 3 கண்டகம் கொள்ளு கெடுப்பான் 3 கண்டம் கல்லு கெடுப்பான். சட்னி 3 கண்டமா எனக்கு நெஞ்சு வலிக்குது. கொஞ்சமா தான் மோர் மோர் கம்மியா தானே குடிப்பா. மோர் கம்மியா எவ்வளவு சாமி கம்மியா தான் ஒரு 32 கூட மட்டும் தான். 7 கண்டம் ஆரிகளி 3 கண்டம் கொள்ளு கெடுப்பான் 32 குடம் மோரா. இந்த கல்லு மலையெல்லாம் வெட்டி சாய்க்கிறவன் சாதாரண இருப்பானா? ஒரே நேரத்துக்கு இவ்வளவு சாப்பிடுறியா? ஏன்னா சொல்லணும் காலையில அங்க உங்க ஊர்ல இருந்து ஒரு 2 டாக்டர் எடுத்துட்டு வா எருவு வாங்கிக்கலாம். எருவுக்கு தான் 7 கண்டம் ஆரிகள் திங்கிறாங்க. அது முன்ன பக்கம் நிக்க முடியுமா? ஒரு நாத்தோ நினைக்க கூடாது அன்பா வேலை உண்டு. இப்படி யாருமே வந்து உழைக்கிறவங்க வந்து சாப்பாடு சேர்த்து சாப்பிடுறாங்கன்னு யார் இடத்துலயும் சொல்லக்கூடாதான். அவங்க காலையில மாலையில இரவு பகல உழைக்கிறாங்க. ஆமா அந்த காலத்துல சொன்னாங்க எங்க தாத்தா மாதிரிலாம் 4 உண்டு கழி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இன்னைக்கு எல்லாம் 6 உண்டு கழி சாப்பிட்டு யாரும் வேலை செய்யறதில்ல அதனால உழைக்கிறவங்க அப்படி சாப்பிட்டு இருப்பாங்க. ஆமா இப்படி மேடு கரடெல்லாம் சபப்படுத்தி சரியான ஒரு நிலைமை ஆக்கின பிறகு சரி என் தம்பி மாதிரி பார்த்தாங்களே சண்டால படும்பாவி இப்படி ஒத்த ஒம்ம மாடு சரி அதாவது கம்ப போன மரம் முடி இல்லாத கொடுவாளு கொடுவாளி கொம்பு போன மாடு மாடு ஒத்தகம்பு மாடு உச்சி ஊடு அடட கரடு அதாவது கல்லு கரடு நிலம் அடட இப்படி எல்லாம் விட்டோமே இதெல்லாம் சபம் பண்ணிட்டானே. ஆமா நம்ம தங்கமலை நாட்டிலே விடக்கூடாது இந்த நாட்டிலே விடக்கூடாது இவனு இப்படி பொறாம குணத்தினால என் தம்பி மாதிரி என்ன செய்தா தெரியுமா சுவாமி ராஜா கொல்லவே நினைத்தாரா தம்பி மாறி
அடுத்து வந்த என் உடன் பிறந்த தம்பிமாரு என் தாயை தந்தையும் இறந்த பிறகு நாம தான் தாயை தந்தையா இருக்கிறோம். ஆமா இவளை ஒரு நல்ல வழி காட்டணும்னு உண்மைதான். இவளுக்கு அனைத்தையும் சொன்னதெல்லாம் சரி வச்சு, அதாவது சரின்னு ஒப்பந்தம் கொடுத்து இந்த பங்கெல்லாம் கொடுத்தேன். ஆமா நண்பா ஓய் என்ன மடிக்க நினைத்தாலே மடம்பாவி என் தம்பிமாரு தமிழர்கள் சரியான மட்ட மத்தியானம் மத்தியானம் 12 மணி வேலை. சரி கருமண்ணு காடு என்னை காலும் கையும் கட்டி போட்டு 11 பேர் என்ன அடிக்கிறாங்க. கருமண்ணு காட்டுலயே. ஆமா சரி இவனை கொன்னாதான் நாம நல்லா பழைக்க முடியும். இல்லைன்னா பொழைக்க முடியாது. இந்த மண்ணுக்காக படும்பாவி என்னை கொல்ல நினைத்தாங்களே. உண்மைதான். என் தாம்பர பெரிய என்னாச்சு என் தேவி கடைசி காலத்துல அண்ணன் தம்பி தாய்க்குனாலும் ஆமா தன்னை என் மனம் முடிந்த தேவி தான் ஒரு நாளைக்கு பாதுகாப்பான்னு சொல்லுவாங்க, எவ்வளவு தான் இருந்தா மட்டும். ஆமா சாமி இதுதான் உண்மை. அதனால இந்த உயிரைய காத்தது போல ஆமா அதாவது சாம்பவனுடைய வார்த்தையை கேட்டு உன் கணவராகிய கொன்னடியாக அவன்ற தம்பிமாரு 11 பேரும் போட்டு மட்ட மத்தியானத்துக்கு சுடுமண்ணுல அடிக்கிறாங்க. சுடுமண்ணு காட்டுல உயிராகப்பட்டது போகுது வருது போல தெரியுது. சரி நீயா போய் காப்பாத்தினா தான் முடியும். ஆமா அப்படின்னு சொல்லும் போது அந்த செய்தியை கேட்டு என் தேவி ஆகிய தாம்பர பத்தினி ஆனவள் வந்து ஆனா என் குழந்தை மாறே சரி இந்த மண்ணுக்காக இந்த பூமிக்காக இந்த சொத்துக்காக இந்த உயிராக நான் பறி கொடுக்க விரும்பல. உங்களோட போராடும் வரல. என் நேரம் நல்லதா இருந்தா ஒரு நாளைக்கு நான் நல்லா பொழைச்சு காட்டுறேன். இந்த மண்ணுக்காகத்தானே நீங்க அடிக்கிறீங்க. என்னை விட்டுடு. நான் வைத்தக்கூடிய பொட்டுக்கும் பூவுக்கும் நல்லா இருக்கணும். என் கனவும் கிடைச்சவரில் இருக்கணும். நான் சுமமாங்கலியமா இருக்கணும் இல்லையா? அதனால படும்பாவிங்க இப்படி வளர்த்த கை குளத்தர் கலவை இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு கட்ட அவுத்து விட சொல்லி இந்த சொத்திய இந்த தங்கவள நாட்டையே நீங்க 12 இல்ல 11 வச்சுக்காங்க. எங்களுக்கு இந்த பூமி வேண்டாம், இந்த நாடே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு விடுவித்து 2 பேரும் நண்பா அந்த நாட்டை விட்டு தன்னந்தனியா வந்துட்டோம். நாட்டை விட்டு தன்னந்தனியா வரீங்க. தன்னந்தனியா வந்துட்டோம். இப்ப வாழ்வதற்கு வழி தெரியல, எங்க போவதுன்னு தெரியல, கொலைக்கிறதுக்கு வழி தெரியாம தன்னந்தனியா புதுசா ஒரு 2 பேரும் போனா எங்க கொலைக்கிறது வழி தெரியும். நாங்க ஏன்னா ஒரு உதாரணம் இருக்கணும், யாருனாச்சும் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கணும். ஆமா ஆமா அதனால தனியா இருக்கின்றோம். இருந்தாலும் இந்த கொன்னடியா வேடத்துக்காக அன்பு கணிக்க செய்த அன்புகளும் அதாவது இசைகளையே வந்த அன்பார்ந்த என் சொந்த பந்தங்களும் பெற்ற தாய் தந்தையை போல அமர்ந்து கொண்டு இந்த பிள்ளையை அதாவது ஆட வைத்து அழகு பார்த்த என் அன்பு சொந்தங்களும் அதாவது அனைவர்களும் அப்படி இருக்கிறாங்க. நண்பா அது மட்டுமல்ல நம்ம உடன் அதாவது நண்பனா விளங்கி வரக்கூடிய அக்னி புயல் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் அவன் பேர் என்ன சேகர் என்ன அதாவது நமக்கு தேசமெல்லாம் இந்த ஒளியாகப்பட்டது ஒளிபரப்பைய அதாவது வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அனைவரும் குடும்பப்பட்டது அள்ளி கிழக்கிழத்து 1000 கிளையோட வெட்டியும் தொட்டியும் வடியாம பழகிற இந்த முகம் இருந்தாலும் தங்கமும் இருந்து ஆணு போன தேசமெல்லாம் அரசப்பட்டு வாழ, பெண்ணை போன தேசமெல்லாம் பெருமை வாழ, வாழ்க வளமுடன வாழ, அம்மனுடைய சென்னதி கோவரம் வளர்ந்தது போல் என்றுமே நீரோடி வாழ்கின்ற கரங்கொப்பி சிறந்தால் சபை சார்பாக அந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம். நன்றி வணக்கம். என் தேவி ஆகிய தாம்பர பெரிய என்னாச்சு நான் பார்க்கணும். உடனடியா வர சொல்றியா? நடந்து போய் கூட்டு வந்துடுறோம். கேளுங்கள் சமேரிகளே, மசன் எனும் சொல்லக்கூடிய முன்னடியா கவுண்டர் மனையவளம் கூடிய தாமர பெரியநாச்சி அலைக்கு அதே சமயத்தில் தாமர பெரியநாச்சி சபையில்